சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்துள்ளது. கிராம் 11,420 ரூபாய்க்கும் சவரன் 91,680 ரூபாய்க்கும் விற்பனை. அரசுமுறை பயணமாக தென்னாப்பிரிக்கா புறப்பட்டுச் சென்றார் பிரதமர் நரேந்திர மோடி. ஜோஹன்னஸ்பர்கில் நாளை நடைபெறும் 20வது G20 உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். தென்னாப்பிரிக்காவில் நடைபெறும் G20 உச்சி மாநாட்டில் பங்கேற்க மாட்டோம் என அமெரிக்கா மீண்டும் திட்டவட்டம். வெள்ளை இன மக்களுக்கு எதிராக படுகொலை நடப்பதால் புறக்கணிப்பதாக விளக்கம். டிசம்பர் 1ஆம் தேதி கூடுகிறது நாடாளுமன்ற கூட்டத்தொடர். வருகிற 30ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாய் இன்றுடன் ஓய்வு. நீதி, சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவத்தின்படி வாழ்வதாக பிரிவு உபச்சார விழாவில் பேச்சு. வங்கக்கடலில் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல். மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று 24ஆம் தேதிக்கு பின் மேலும் வலுப்பெறும் என்றும் கணிப்பு. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இன்று மிதமான மழை பெய்யும். தென்காசி, விருதுநகர் உட்பட 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் பல்வேறு இடங்களில் அதிகாலை முதல் விட்டு பரவலாக மழை. புரசைவாக்கம், கீழ்ப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. ஆசிரியர் தகுதி தேர்வு தொடர்பாக தமிழ்நாடு அரசு இன்று ஆலோசனை. ஆசிரியர் சங்க பிரதிநிதிகளுடன் அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆலோசனை நடத்துகிறார். பவாரியா கொள்ளையர்களால் முன்னாள் அதிமுக MLA சுதர்சனம் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கு சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது. கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறப்படும் விவகாரம். திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் மதுரையில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம். SIR பணிகளில் திமுக அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி முறைகேடு செய்வதாக அதிமுக குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சியில் அதிமுக இன்று ஆர்ப்பாட்டம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் திருக்கார்த்திகை தீப திருவிழா. மலை மீது மகாதீபம் ஏற்ற 4500 கிலோ நெய் ஆவினில் கொள்முதல். சுபமுகூர்த்தம் வார இறுதி நாட்களை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் சிறப்பு பேருந்துகள் இன்று இயக்கம். சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு 600க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து 2908 கன அடியாக அதிகரிப்பு. அணையிலிருந்து 2900 கன அடி நீர் வெளியேற்றம். சமூக வலைதளத்தில் வன்முறையை தூண்டும் கருத்து என போலீசார் வழக்கு பதிந்த விவகாரம். ரத்து செய்ய கோரிய ஆதவ் அர்ஜுனா மனு மீது உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பு.
டெல்லி கார் குண்டு வெடிப்பு வழக்கில் 3 மருத்துவர்கள் உட்பட 4 பேர் கைது. இதுவரை 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக என்ஐஏ அறிக்கை. கர்நாடக மாநிலத்தில் முதலமைச்சர் பதவிக்கான போட்டி தீவிரம். டி.கே. சிவகுமாரின் ஆதரவாளர்கள் அவரை முதலமைச்சராக டெல்லியில் முகாம். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பக்தர்கள் கட்டுக்கடங்காத எண்ணிக்கையில் திரண்டதால் கடும் நெரிசல். பம்பை முதல் சன்னிதானம் வரை பக்தர்கள் பல மணி நேரம் வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம். பிரேசிலில் நடைபெற்று வரும் காலநிலை மாநாட்டில் பயங்கர தீ விபத்து. மாநாட்டில் பங்கேற்ற மத்திய அமைச்சர் பூபேந்திர யாதவ் உட்பட இந்திய குழுவினர் பத்திரமாக மீட்பு. ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அணிகள் மோதும் ஆஷஸ் டெஸ்ட் தொடர் தொடங்கியது. பெர்த்தில் நடைபெற்று வரும் முதல் டெஸ்ட் போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. பாடகர் மற்றும் இசையமைப்பாளர் பலாஷ் முச்சலை கரம் பிடிக்கிறார் இந்திய கிரிக்கெட் வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா. நிச்சயதார்த்த அறிவிப்பை வீடியோவாக வெளியிட்டார்.